அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். லக்னம் ராசி பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்களை பற்றி பதிவை பார்க்க போறோம். லக்னம்னா என்ன, ராசினா என்னன்னு விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்லே நம்ம இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்களை போய் பார்த்து அதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக லக்னம்னா என்ன, ராசினா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். லக்னம் அப்படிங்கிறது செயல். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த செயல்களால நீங்க என்ன மாதிரியான மனநிலைமையில இருக்கீங்க, என்ன மாதிரி நீங்க அதை உங்க மனதில் நீங்க சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுறதுதான் ராசி. இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கட்டத்துல பாருங்க, லக்னத்தை நான் மேஷத்துல போட்டிருக்கேன், சந்திரனை சிம்ம ராசியில போட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி உங்க கட்டத்துல இருந்ததுன்னா நீங்க மேஷ லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்க. இங்க பாத்தீங்கன்னா மேஷம் அப்படிங்க வரும்போது இது செயல்ல வேகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எதையுமே உடனே செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும், துணிச்சல் அதிகமா இருக்கும், நேரடியாக அணுக வேணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இங்க அடுத்து ராசியை பாத்தீங்கன்னா சிம்மம். சிம்மம் பாத்தீங்கன்னா இதில் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா இது சூரியனுடைய வீடு. ஜோதிடத்துல முதல்ல பாத்தீங்கன்னா சூரியனை பாத்தீங்கன்னா ராஜாவாகவும், செவ்வாயை பாத்தீங்கன்னா தளபதியாகவும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க இங்க பாருங்க, சிம்ம ராசிக்கு காரக கிரகம் யாரு, அதிபதி யாரு, சூரியன். மேஷ லக்னத்துக்கு யாரு, தளபதி. அப்ப இவங்களுக்குள்ள எண்ணமா சூரியன் உட்கார்ந்துட்டாரு. இவங்க நினைக்கிறது, இவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், மனம் எல்லாம் சூரியனா உட்கார்ந்துட்டாங்க. செயல்படுத்த போறது யாருன்னா தளபதி. அப்ப ஒரு ராஜா என்ன நினைக்கிறாரோ அது செயல்படுத்துறதா பாத்தீங்கன்னா தளபதியோட வேலை. இப்ப நீங்க ஒரு நாட்டை பிடிக்க போகணுமோ இல்ல வேற நாட்டுக்காக என்ன அப்படிங்கிறத ராஜா சொன்ன உடனே செயல்படுத்துறது தான் இங்க தளபதியோட வேலை. அப்ப இங்க பாருங்க, சூரியனும் செவ்வாயும் உள்ள வர்றாங்க. அப்ப இவங்க நினைத்ததை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தீவிரமான எண்ணமா இருக்கும். ஏன்னா ஒரு ராஜாவும் ஒரு தளபதியும் சேரும்போது அது வெற்றியை குறிக்கக்கூடியதாக தான் நம்ம இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். இவங்க யாரையுமே சார்ந்தே வாழ மாட்டாங்க, சுயமா செயல்படுவாங்க. இவங்களுக்கு ஏன்னா இருக்கிறதுலயே தலைமை கிரகமான சூரியன். அப்ப சூரியனுக்கு மேல எந்த கிரகமுமே கிடையாது. அப்ப இவங்கால யாருமே கட்டுப்படுத்த முடியாது. இவங்க செய்யறதுதான் கரெக்டுங்கிற மாதிரி இவங்களுடைய ஓட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை பின்வாங்கவே மாட்டாங்க. பாருங்க, கால புருஷத்துக்கு 5வது வீடு சிம்மம், லக்னத்துக்கு 5வது வீடாவும் சிம்மமா வர்றதுனால 5ங்கிறது பாத்தீங்கன்னா திரிகோண பாவங்கள்ல ஒரு பாவம் தான் 5ஆம் பாவம். அப்ப அறிந்துங்கிறது முதல்ல அறிவு. அப்ப இவங்களுக்கு நல்ல அறிவாற்றல் அதிகமா இருக்கும், மிக அதிகமான அறிவாற்றல் இவங்களுக்கு இருக்கும். இந்த அறிவாற்றல்னால இவங்க பெரிய பெரிய பதவிகளுக்கு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தலைமை ஏற்கிற பண்பும் இருக்கும், அந்த தலைமைக்கு போகக்கூடிய செயல்பாடுகளும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க எதை நம்பியும் இருக்க தேவையில்லை. இவங்களுடைய அந்த அறிவாற்றலையும் இவங்களுடைய அந்த தன்னம்பிக்கையும் வச்சு லக்னம் செயல்படும் போது, செவ்வாயாக செயல்படும் போது அது ஸ்பீடா உடனே நடக்கும். அப்ப இவங்களுக்குலாம் ஈஸியா அந்த ஒரு இடத்துல தொழில் பண்றாங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேலையில இருக்காங்கன்னா அந்த வேலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல தலைமை பொறுப்பு பாத்தீங்கன்னா உடனே கிடைக்கும். அதாவது ப்ரமோஷன்லாம் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி இவங்க மற்றவங்களாம் இவங்களை மதிக்க வேணுங்கிறது கண்டிப்பா இவங்க எதிர்பார்ப்பாங்க. மரியாதைக்கு இவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கருத்தை பாத்தீங்கன்னா தெளிவாகவும் நேரடியாக டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இவங்க யாருக்காவது ஒரு நம்பிக்கையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை செயல்படுத்தணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எங்கேயாவது இவங்களுக்கு அவமதிப்போ அவமானமோ ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை இவங்க கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி கோபம் வந்தாலும் உடனே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. போட்டின்னு வந்துருச்சுன்னா இவங்க எப்படியாவது வெற்றி பண்ணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல அவங்கதான் தலைமை ஏற்கணும், எந்த ஒரு செயலும் அந்த இடத்துல நான் தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும்.
ஒரு 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 நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்றீங்க, இல்ல ஒரு டூர் வெளில போறீங்க, இல்ல வேலை செய்யற இடத்துலயுமே என்னுடைய கொள்கை தான் அங்க இருக்கணும். நான் தான் அத வழிநடத்தி கொண்டு போவேங்கிற மாரியான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கூட இவங்க சவால் இவங்கட்டலாம் சவால் விட்டு ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க வேலை செய்யற இடத்துல வேகமா வேலை செய்வாங்க. முடிவையும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எடுப்பாங்க. அதே மாரி இவங்க செய்யற வேலைக்கு கண்டிப்பா இவங்க அங்கீகாரம் வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாரி பிடிவாதம் அதிகமா இருக்கும். இவங்ககிட்ட இருக்கிற ஒரே இது பிடிவாதம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இவங்க கன்டினியூவா வந்து ஸ்டே பண்ணி வாழ முடியாது. ஸோ ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு வேலையில இருக்காங்கனாலும் கன்டினியூவா அந்த வேலைய தொடர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நானு. ஏன்னா பிடிவாதம் அதிகமா இருக்கு. நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு. ஸோ வேலை செய்யற இடத்துல நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இவங்களுக்கு வராது. அப்ப இவங்க தனியா வந்து சுயமா அவங்க வந்து ஒரு செயலை செய்யும்போது மட்டும் தான் இவங்களுக்கு அது அந்த மாரி தான் வேணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாரி மத்தவங்க இவர வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விருப்பம் இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. பதவிக்கு, புகழுக்கு, பணத்துக்கு இதுக்கெல்லாம் அதிகமான ஆசைகள் இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து இவங்க வந்து இத நோக்கி தான் வந்து இவங்க வாழ்க்கைய ஓட்டுவாங்க. அப்ப இவர்களுடைய பலமே வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு இதெல்லாம் இவங்களுடைய பலம். ஆனா இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோபமும், அவசரமும், பிடிவாதமும். இத மட்டும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு செல்வதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சிம்மத்தோட தன்னம்பிக்கையான எண்ணத்தோட மேச லக்னம் செவ்வாய் வேகமா செயல்படுறதா இந்த மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கும், சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கான குணங்கள். ஸோ நம்ம அடுத்த பதிவில வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னம், கன்னி ராசியில பிறந்தவங்கள பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் அன்புடன் நன்றி, வணக்கம்.